உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சேத்துப்பட்டு மேயர் சத்தியமூர்த்தி பகுதியில் 77வது குடியரசு தின நலத்திட்ட வழங்கும் விழாவை சேத்துப்பட்டு சென்னை மாவட்டம் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவன தலைவர் திரு ப. இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஐஓபி எழும்பூர் கிளையின் முதுநிலை மேலாளரும் ஜெய்பீம் அகில இந்திய ஐஓபி SC/ST பணியாளர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு மு. அருள்மணியரசு அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் பொது இன்சூரன்ஸ் பணியாளர்கள் அகில இந்திய சங்கத்தின் சென்னை தேசிய செயலாளரும் GIC அலுவலர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திரு சவரிமுத்து அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய பின் நலத்திட்ட உதவிகளாக 100 பேருக்கு அரிசி மற்றும் பெட்ஷீட் போன்றவற்றை வழங்கினார். தமிழ்நாடு அரசு சென்னை மாவட்டம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர் திருமதி டாக்டர் உமா சங்கரி அவர்கள் கலந்து கொண்டு கோலம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களாக முதல் பரிசாக 4 பேர்களுக்கு சோபா, 2ஆம் பரிசாக 5 பேர்களுக்கு குக்கர், 3ஆம் பரிசாக 10 பேர்களுக்கு ஹாட் பாக்ஸ் மற்றும் ஆறுதல் பரிசாக 31 பேர்களுக்கு வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு 300க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார்கள். மகளிர் சுய உதவி குழு தலைவர் திருமதி ஆர்த்தி ஸ்டீபன் நன்றியுரை கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சமுதாய தலைவர்கள், அகில இந்திய SC/ST தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தோழர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள், சேத்துப்பட்டு பகுதியில் வசிக்கும் சிறியவர்கள், பெண்கள், பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்கள் இந்த குடியரசு தின விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்து மக்களையும் மகிழ்வித்து வருகிறார். அதற்கு எங்களுடைய அகில இந்திய ஜெய்பீம் நலச்சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாள் குடியரசு தினம் என்றாலே புரட்சியாளர் பாபா சாஹேப், உலகத்தின் பேராசான், உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை நினைவு கூற வேண்டும். பாபா சாஹேப் இல்லாமல் இந்த நாடு இல்லை. அவர் வழங்கிய அரசியல் சட்டம்தான் இன்று அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் சட்டம்தான் ஒரு ஜனாதிபதி எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு அரசியல் சட்டம்தான் இந்த நாட்டு பிரதம மந்திரி எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு அரசியல் சட்டம்தான் அனைத்து IAS IPS அவர்களுடைய பங்களிப்பை சொல்லுகிறது. அனைத்து மக்கள் வாழ்வாதாரத்திற்கும் அதுவே அடித்தளமாக அமைகிறது. ஐயா அவர்கள், பாபா சாஹேப் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் முதன் முறையாக இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் சட்ட அமைச்சர். அவர் பொறுப்பேற்ற பிறகு அவர் செய்த முதல் விஷயம், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே சொன்னவர் பாபா சாஹேப். அதன் பிறகுதான் பல மாநிலங்களில் அதை சட்டமாக்கப்பட்டு இன்று நடைமுறையில் இருக்கிறது. அவர் சொன்னது அந்த காலத்தில் சொன்னார். இன்று தமிழகத்திலே 1989 தான் சட்டமாக்கப்பட்டது. ஆனால் பல மாநில தொடர்ச்சியாக வருடந்தோறும், வருடத்திற்கு ஒரு விழா இல்ல, பல்வேறு விழாக்களை எடுத்து மக்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற இந்த காலகட்டம் என்னோடு பங்களிப்பு, என்னோட வருகை தந்திருக்கேன் என்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக இன்றைய தினம் குடியரசு தின விழாவை தொடங்கி கொடியேற்றி இங்கே ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிற அருமை சகோதரர் இளங்கோ அவர்களையும் இந்த அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவர்களையும் நான் பாராட்டுகிறேன்.
இந்த நேரத்தில் நாம் ஒருவரை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கரை நினைவு கூறாமல் இந்த விழா என்பது கடந்து செல்ல முடியாது. இந்த நாட்டிலே 200 ஆண்டு காலம் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. இந்த நாட்டிலே ரத்தம் சிந்தி உயிர் பலி கொடுத்து பெற்ற சுதந்திரம், அதற்கு பின்னாலே இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று சொன்ன யார் அதற்கு தகுதியானவர் என்று தேர்ந்தெடுத்து அண்ணலிடத்திலே அந்த பணியை ஒப்படைத்த போது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த சட்ட மாமேதை அவர்களை நாம் நாள்தோறும் நினைக்க வேண்டும். நமக்கு உரிமையை வாங்கி கொடுத்தவர். நாட்டிலே சுதந்திரம் வந்த பிறகு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த நாடு ஒரு குடியரசு நாடாக ஆவதற்கு அடித்தளமாக இருந்தவர் அண்ணல் அவர்கள். அதனாலே நீங்கள் எல்லாம் ஒருபோதும் அண்ணலை மறக்கக்கூடாது. நிகழ்வுகளை அதற்குன்னே இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கணுன்னே அவர் புதுசாக ஒரு விழாக்களை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரின் மனதார பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து இங்கிட்டி சிலை இல்லை, ராஜஸ்தான்ல ஆர்டர் பண்ணி இந்த விழாக்காக இங்கே இருக்கிற சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கணும். உதவி செய்து கொண்டு இருக்கிற இந்த மாமனிதர்களுக்கு இந்த சிலையை வழங்குகிறேன். இந்த அறக்கட்டளை அதில் பெருமடையுது. அண்ணன் பழனி அண்ணன் பாபா சாஹேப் தலைவர் அண்ணன் ஆர்டிஸ்ட் மனோகரனுக்கு வந்து இந்த சேவை வழங்குவார். ஏன்னா தொடர்ந்து நம்ம கூட இருந்து இதெல்லாம் வாங்கிருக்கீங்களா? இந்த மாதிரி சோபானா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அரண்மனையில் உட்காந்து உட்காந்துருக்கியா மகாராஜா? சூப்பரா இருக்கு. சொல்லணும்னா 2 வார்த்தை சொல்லு. ஆனா இந்த மாதிரி எல்லாரும் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உட்காருமா. ஒரு அருமையா எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லி பக்கத்து வீட வாங்கி போயிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வேற டைம் இங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் ஆனது என்னோட சிஸ்டர். எல்லா விஷயத்தையும் இது மாதிரி எனக்கு கிடைச்சது இல்லை. எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆர்த்தி ஸ்டீவன் அவங்க வந்து அவங்களோட முயற்சியால சமூக சேவைத்தான் உயிர் என்று உறக்கச் சொன்னவர், சமத்துவம் தான் பாதை என்று சாதித்தார் இளங்கோவன். சமூக சேவைத்தான் உயிர் என்று உறக்கச் சொன்னவர், சமத்துவம் தான் பாதை என்று சாதித்தார் இளங்கோவன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் ஒளியாய் நின்ற மனிதன், கல்வி எனும் ஆயுதத்தால் காலம் மாற்றும் சிந்தனைவன், வறியவன் கண்ணீருக்கு வழி தேடும் கருணை உள்ளம், பதவி அல்ல பொறுப்பு என்று பணியையே தேர்ந்தெடுத்த நலம், அல்ல பொறுப்பு என்று பணியையே தேர்ந்தெடுத்த நலம், சேவைத்தான் உயிர் என்று சத்தியமாய் சொன்னவர், தமிழ் மண்ணின் நம்பிக்கையாய் திகழ்கிறார் இளங்கோவன். அம்பேத்கர் கனவுகளை அடுத்த தலைமுறை